ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த ஜிஎஸ்டி 2.0க்கு அப்புறம் நிறைய சேமிக்கலாம், நிறைய சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சரி, சேமிக்கலாம், சேவ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படிலாம் பண்ணலாம், எதுலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எது சேவ் பண்ணலாம், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். இது யாராச்சும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கல, ஃபேமிலி மெம்பருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன? நம்ம அதாவது அன்எக்ஸ்பெக்டட் லாஸ், அதாவது நமக்கு ஒரு ஜாப் போச்சுனாலோ இல்லை மெடிக்கல் ஏதாச்சும் நமக்கு ஆக்சிடென்ட், சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன், ஆகாது, எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணோம். ஸோ ஒரு வந்து ஆக்சிடென்ட் ஆனாலோ இல்லை ஏதோ ஒரு மெடிக்கல் செலவு திடீர்னு வந்துருச்சுனாலுமே நம்ம வெளியே கடன் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபண்ட் ஆட் பண்ணோம். அந்த ஃபண்ட் எப்படி இருக்கணும்னா உங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபேமிலி ரன் பண்ண ஒரு மாதத்துக்கு 25,000 30,000 லெட்ஸ் சே 25,000 ரீச் அப்படின்னா 25,000 into 6 அதுதான் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கணும். ஸோ 1.5 லட்சம் உங்கள் கையில் இருந்தால் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து ஒரு எப்படியா நீங்கள் வச்சுக்கலாம்னா சும்மா பேங்க்கில் போட்டிங்கன்னா பெருசாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ அதை வந்து ஒரு எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணியோ இல்லை ஆர்டியாக கன்வெர்ட் பண்ணியோ எப்போ வேணாலும் பிரேக் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும். இல்லை வேறு ஏதாச்சும் ஹை ரிஸ்க் இருக்கிறது இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கையில் எடுக்கிறப்ப அது இதுக்கு டேக்ஸு, அப்புறம் அது இல்லாமல் வந்து பெனால்ட்டி சார்ஜஸ் இந்த மாதிரி வந்து நிறைய போயிடும். ஸோ அதை சேஃபாக இருக்கிறதுக்காக ஒரு எஃப்டிலையோ ஆர்டிலையோ கவர்மெண்ட் பாண்டட் இல்லை மாதிரி ஏதாச்சும் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு எமர்ஜென்சிங்கிறப்ப அதை வந்து பிரேக் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டிப்ஸ் ஃபார் யூ. ஸோ மக்களே, எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது வந்து கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன டைப் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது நாளைக்கு வீடியோஸில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.